ரம்யா ஆடு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் செங்காங்காடு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டி சிறப்பாக ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் சிறுவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த வரும் ஆண்டுகளில் இந்த போட்டி மீண்டும் சிறப்பாக உங்களுக்கு மோட்டோ விலாக்ஸ் பைக் ரைடிங் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நாங்கள் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவோம். லே லடாக் போகிறது எப்படி, அதுக்கான கைடன்ஸ் என்ன, அங்கே போய் ரெண்டல் பைக் நீங்கள் எடுக்கணும், வாடகைக்கு பைக் எடுக்கணும்னா அதோட பிரச்சனை என்ன, எல்லாத்தையுமே நம்ம லைவாக ஷூட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல் டூர் கைடு எல்லாமே நம்ம சேனலில் உள்ள வீடியோஸில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நீங்கள் யாராவது நம்ம கூட பைக் ரைடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, அடுத்த ஸ்டெப் நாங்கள் கைட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடம் நேபாள். ஆமாம், முக்திநாத் போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,500 அடி ஹைட்டு. அதே போல் BMW பைக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா வீடியோவையும் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். சுழற்கோட்டை திரு எம் ராமையன் அவர்கள் நினைவாக இரண்டாவது பந்து வீச தயார் நிலையில் அடிக்க முற்பட்டார். மட்சணியில் ஒவ்வொரு மட்டையாளரும் தனது சந்திக்கும் பந்தை சிக்ஸர்களாக அடிக்க தடுக்கப்பட்டது. ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. அற்புதமாக அடிக்கப்பட்ட பொழுது சிக்ஸாக பார்ப்போம். ஆம், 6 ரன்கள். செங்கை ஜாலிப்பான இறுதி ஆட்டத்திற்கு ஓடி சென்று விட்ட அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களா என்று பார்ப்போம். இதோ மிகச்சிறந்த தடுப்பு பார்ப்போம். 4 இல்லையா என்று அங்கு ஒரு செலுத்த பலத்த முறையீடு. நடுவரை தீர்ப்பு இறுதியானது. கண்களை அடித்துள்ள நிதிஷ்குமார் அவர்கள். அத்துடன் அணியின் எண்ணிக்கை 11. அடிக்க முற்பட்டார் மட்டை பந்து வீச்சாளர். அதனை எதிர்கொள்ள செங்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியின் துவக்க மட்டையாளர் மகேஷ் அவர்கள். மகேஷும் ஒரு சிறந்த அதிரடி பேட்ஸ்மேன். இதோ தனது அணிக்காக 2வது ஓவரில் தனக்காக இதோ ஓடி சென்று வீச ஆட்டத்தில் அடிக்கப்பட்டு ஒரு ஓட்டம். அத்துடன் அணி எண்ணிக்கை 1 உயர்ந்து எதிர்கொண்ட நிதிஷ் அடிக்கப்பட்டு 4 ரன்கள் பெறுமா என்று பார்ப்போம். ஆம், 4 ரன்கள் அற்புதமாக அடிக்கப்பட்டு 4 ரன்கள். அத்துடன் அணியின் எண்ணிக்கை 4 உயர்கிறது. 16. 2வது ஓவர் நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் அணியின் எண்ணிக்கை 14. விக்கெட் இழப்பின்றி அணியின் எண்ணிக்கை 16. அடித்தார் மாற்றி சிறந்த தடுப்பாற்றும். 1 ரன் மட்டுமே. அடிக்கப்பட்ட பந்து அவுட். ரன் அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் மகேஷ். அற்புதமான ஒரு ஃபீல்டிங் NSK அணியினரால்.
தங்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. ஒரு விக்கெட் இலக்கிற்கு 17. கார்த்திக் மூன்றாவது ஓவர் வீச இதோ தயார் நிலையில். முதல் பந்து டாட் பாலாக அமைகிறது. அடிக்கப்பட்ட பந்து பேட்ஸ்மேன் மண்டையில் தான் அடிபட்டது. அற்புதமாக அடித்தார். பார்ப்போம் நான்கா இல்லையா என்று. அந்த சீனிவாசன் தடுமாற்றம். 2 ரன்கள். அத்துடன் அணியின் எண்ணிக்கை மேலும் 2 கோடி 19. மூன்றாவது ஓவர் நடைபெற்றுக் கொண்டு ஆப்ரேஷன் வீசப்பட்ட பந்து அது அகல பந்தாக அமைகிறது. அத்துடன் அணியின் எண்ணிக்கை 1 கோடி 20. வில்லன் ஆப்ரேஷன் தட்டிவிடப்பட்ட பந்து தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை. ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. மட்டையார் ஆப்ரேஷன் அடிக்கப்பட்டு 1 ரன்கள். இரண்டாவது ரன்னுக்கு முயற்சி கைவிடப்படுகிறது. 1 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. தென்னவன் அதனை எதிர்கொள்ள தயார் நிலையில். கார்த்திக் தனது 2வது ஓவரில் முதலாவது பந்தை வீச இதோ தயார் நிலையில். தென்னவன் அதனை எதிர்த்து வீச ஆபத்தில் அடிக்கப்பட்ட பந்து பிடிவாய்ப்பு பிடிக்கப்படுமா என்று பார்ப்போம். அற்புதமாக கேட்ச் படிக்கப்பட்டு தனது 2வது விக்கெட்டை இழக்கின்றனர் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். இதோ என்எஸ்கே அணியில் தென்னவன் ஓடிச்சென்று வீச அடிக்கப்பட்டு சைட் திசையில் ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. இதோ டாட் பாலாக அமைகிறது. தங்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். இதோ ஓடி சென்று வீச அடித்தாட உட்பட்டார். மாட்டையில் படவில்லை. இறங்கி வந்து அடித்தார். மாட்டையில் பட அடித்தாட உட்பட்டார். மாட்டையில் படவில்லை. ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. ஆர் சென்று வீச அடித்தாடுகிறார். 1 ரன்களா 2 ரன்களா என்று பார்ப்போம். ஃபீல்டரால் ஃபீல்ட் செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டுமே. 4வது ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 2 விக்கெட் இழப்பிற்கு 20. அதனை எதிர்கொள்ள நிதிஷ்குமார் அவர்கள் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியின் துவக்க மட்டையாளர் நிதிஷ்குமார் அவர்கள் தயார் நிலையில். இதை ஓடிச்சென்று வீச அற்புதமான ஒரு பந்து. நிதிஷ்குமார் அடித்தாட முற்பட்டார். மாட்டையில் படவில்லை. அற்புதமான ஒரு பந்து வீச்சு தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான 5வது ஓவரையும் வீசி நிதிஷ்குமார்
அடித்தார். 6 ஆகுமா என்று பார்ப்போம். ஆம், சிக்ஸர். தனது அணிக்காக மேலும் ஒரு சிக்ஸரை அடித்துள்ளார் நிதிஷ்குமார் அவர்கள். அத்துடன் அணியின் எண்ணிக்கை 27. 5வது ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அணியின் எண்ணிக்கை 27. அதிரடி மட்டை வீச்சாளர் சந்தோஷ் அவர்கள் களத்தின் உள்ளே. டபுள் 7 சந்தோஷ் அவர்கள். ஹீரோ அவருக்கு அற்புதமாக அடிக்க முற்பட்ட பந்து மாட்டையில் படவில்லை. கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. சந்தோஷ் சந்தோஷ் அவர்கள் தயார் நிலையில். அடித்தாட முற்பட்டார். 1 ரன்கள். 2வது ரன்னுக்கு முயற்சி இல்லை. 1 ரன்கள் மட்டுமே. அத்துடன் அணியின் எண்ணிக்கை 28. 3 விக்கெட் இழந்திருக்கு. 28. தினேஷ் அவர்கள் வீச அற்புதமான ஒரு கேள். அம்மீரிடம் படத்த முறையீடு. தனது 4வது விக்கெட்டை இழக்கின்றனர் செங்கை ஜாலிகரன்ஸ் அணியினர். இறுதி ஓவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் அணியின் எண்ணிக்கை 27. 28. சந்தோஷின் இடத்தை நிரப்ப விஜய். ஜாலிகரன்ஸ் அணியின் விஜய் இதோ தயார் நிலையில். அடித்தாட முற்பட்டார். மட்டையில் படவில்லை. ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. அணியின் எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை. இதோ விஜய் தடுத்தாட முற்பட்டார். மட்டையில் படவில்லை. ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. அற்புதமாக தடுக்கப்பட்டு 1 ரன்னை பெறுகிறார்கள். அத்துடன் அணியின் எண்ணிக்கை 29. ஒரு பால் மட்டுமே மீதமுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள சந்தோஷ் ஓடி சென்று வீச தினேஷ் தயார் நிலையில் அதனை எதிர்கொள்ள சந்தோஷ் அற்புதமாக அடிக்க முற்பட்டார். மட்டையில் பட்டு 1 ரன்கள் மட்டுமே. 2வது ரன்னுக்கு முயற்சி பார்ப்போம். இல்லை. 1 ரன் மட்டுமே. 2வது ரன்னுக்கு முயற்சியில் ரன் அவுட். அணியின் எண்ணிக்கை 30. 6 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் செங்கை ஜாலிகரன்ஸ் அணியினர் 30 ரன்களை எடுத்துள்ளனர். 31 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். அதனை தடுத்து நிறுத்தினால் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் ஆட்டத்தை துவக்கி வைத்தவர் பாவனா யோகநாதன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், செங்காங்காடு. முதலாவது பரிசுக்கான சுழற்கோப்பை வழங்குபவர் திரு என் வி ராமையன் அவர்கள் நினைவாக வழங்குபவர்கள் NVR சவுந்தரராஜன் மற்றும் ஜாம்பை கல்யாணம், ஒன்றிய கவுன்சிலர், திராவிட முன்னேற்ற கழகம், ஜாம்பவானுடைய. 2ஆம் பரிசு ரூபாய் 12,000 வழங்குபவர்கள் பி மகேஷ், கே சௌதி, எம் பார்த்திபன், DME கேம்ப் ரூபாய் 1500 வழங்குபவர் வி சிவபிரகாசம். துணைச் செயலாளர் நாம் தமிழர் கட்சி செங்காங்காடு. சிறந்த தடுப்பாளர் ரூபாய் 1500 வழங்குபவர் வி ராஜா, ராஜா மனைவி முத்துப்பேட்டை. ஹாட்ரிக் 6 ரூபாய் 1500 வழங்குபவர்கள் எல் பாலசுந்தரம், DEE செங்காங்காடு. ஹாட்ரிக் விக்கெட் ரூபாய் 1500 வழங்குபவர்
ரம்யா ஆடியோஸ் அண்ணாப்பேட்டை உரிமையாளர் ஆர் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதி ஆட்டத்தில் முதல் ஓவரிலோ ஓடி சென்று விட்ட அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள் என்று பார்ப்போம். முதல் பந்திலே தனது 6 ரன்களை அடித்துள்ளார். அற்புதமான ஒரு மட்டை வீச்சு NSK அணியின் மாட்டை வீச்சாளர். நாம் சந்தித்த முதல் பந்தை 6ஆக மாற்றியுள்ளார். அதனை எதிர்கொள்ள NSK அணியின் அடித்தாட முற்பட்டார். மட்டை படவில்லை. ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. அணியின் எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 3வது பந்து அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து 2வது சிக்ஸர் என்று நினைக்கிறேன். 2வது சிக்ஸர். 12 ரன்கள். தனது சந்தித்த 3வது பந்தில் 2 சிக்ஸர்களை அடித்துள்ளார். NSK அணியின் துவக்க மட்டையாளர். அற்புதமான ஒரு மட்டை வீச்சு இங்கு செங்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியின் பந்து வீச்சை அற்புதமாக இது 4வது பந்தை சந்திக்க தயார் நிலையில் அடித்தாடினார். ஒரு ரன்னா 2 ரன்களாக பார்ப்போம். 1 ரன்கள். அற்புதமாக சந்தோஷ் ஃபீல்டு செய்யப்பட்டு 1 ரன்கள் மட்டுமே கிடைக்கிறது. அத்துடன் அணியின் எண்ணிக்கை 13. ஈரோ ஓடி சென்று வீச தயார் நிலையில் அதனை எதிர்கொள்ள துவக்க மட்டையாளர் அற்புதமாக அடித்து ஃபுல் டாஸ் பந்தை சிக்ஸர்களாக அமையுமா என்று பார்ப்போம். முதல் ஓவரிலே 3 சிக்ஸர்கள். மிகச்சிறந்த மட்டை வீச்சு நாகக்குடைய NSK அணியினரால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவை. முதல் ஓவர் நிறைவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. விக்கெட் இழப்பின்றி அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து தனது அணியில் 4வது சிக்ஸரை அடித்துள்ளார். அற்புதமான ஒரு மட்டை வீச்சு. அத்துடன் அணியின் எண்ணிக்கை 26, 25. அற்புதமான ஒரு பந்து வீச்சு மட்டையாளரால் தடுக்கப்பட்டு ரன் எடுக்கும் வாய்ப்பும் இல்லை. 25 ரன்கள். அற்புதமாக அடிக்கப்பட்டு மீண்டும் ஒரு சிக்ஸர். அத்துடன் நாகக்குடைய NSK அணியினர் வெற்றி பெறுகிறார்கள். அவர்களுக்கு செங்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினரின் வாழ்த்துக்கள். பெறுகின்றனர். நாகக்குடைய NSK அணியினர் 2வது பரிசை செங்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர் பெறுகிறார்கள். பரிசுகளை பெறும் அணியினருக்கு செங்கை ஜாலி கிரிக்கெட் கிளப் வாயிலாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அற்புதமான ஒரு பந்து வீச்சை நிகழ்த்தியுள்ளனர் செங்கை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அணியினர்.
ஒன்றிய கவுன்சிலர் திராவிட முன்னேற்ற கழகம் ஜாம்பியர் அவர்கள். இரண்டாம் பரிசு ரூபாய் 12,000 வழங்குவர் திரு பி. மகேஷ் கேம் சவுதி கேம் சிங்கப்பூர். மூன்றாம் பரிசு ரூபாய் 10,000 கேம் சிங்கப்பூர். திரு எஸ் கே ராஜேந்திரன் கேம் லெபனான். கே வெற்றிச்செல்வம் கேடூர். வழங்குபவர் திரு ராஜா மளிகை முத்துப்பேட்டை. வழங்குபவர் திரு எல் பாலசுந்தரம் TEE செங்காங்காடு. ஆற்றல் விக்கெட் பரிசு ரூபாய் 1,500 வழங்குவார் திரு SP அண்ணாதுரை LIC முகவர் செங்காங்காடு. ஹாட்ரிக் பேர் பரிசு ரூபாய் 1,500 வழங்குவார் திரு எம் பாலமுருகன் கேம் குவல். திரு எஸ் நவீன்குமார் கேம் சிங்கப்பூர். விழா கமிட்டிக்கு வருமாறு அன்பரை அழைக்கின்றேன். பரிசு வழங்கிய நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருப்பதால் தென்னவர்கள் அந்த பரிசு வழங்க நீங்க கொடுங்க. அந்த பரிசினை வழங்க திரு வேதையன் 501 அந்த பரிசினை பெறுபவர் திரு தென்னவன். சிறப்பாக அரையிறுதி ஆட்டத்தில் ஒரு ஓவர் மைடன் ஓவர், இறுதி ஆட்டத்தில் ஒரு ஓவர் மைடன் ஓவரை வீசியிருக்கின்றார். மொத்தமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கின்றார். அவர்களுக்கு ஜாலி பிரின்ஸ் நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசு வழங்கிய திரு டி. கிருபாகரன் அவர்களுக்கு ஜாலி பிரின்ஸ் நண்பர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக தொடர் ஆட்டநாயகன் பரிசு ரூபாய் 1,500 பரிசு செங்காங்காடு. அந்த பரிசினை வழங்க திரு அஜித் அவர்களை அழைக்கின்றோம். அந்த பரிசினை பெறுபவர் திரு பி. மகேஷ் அவர்கள், செங்கை ஜாலி பிரின்ஸ் அணியினர். அவர் இந்த ஆட்டத்தில் ஒரு தகுதி சுற்று ஆட்டத்தில் 52 ஓட்டங்களை பெற்று தந்திருக்கிறார் தனது அணிக்காக. மொத்தமாக 142 ஓட்டங்களை குவித்திருக்கிறார். அவருக்கு தொடர் நாயகன் பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு வழங்கிய திரு சிவபிரகாசம் ஒன்றிய துணை செயலாளர் ரூபாய் 1,500 பரிசு வழங்குவர் திரு எல் பாலசுந்தரம் அவர்கள் அழைக்கின்றோம். பரிசினை பெறுபவர் தம்பிக்கோட்டை RMCC அணியிலிருந்து திரு கபிலன் அவர்களை அழைக்கின்றோம். அகிலன் அவர்களை அழைக்கின்றோம். 1,500 பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு வழங்கிய திரு எல் பாலசுந்தரம் TEE அவர்களுக்கும் பரிசு பெற்ற திரு ரூபாய் 1,500 பரிசு வழங்குபவர் திரு SP அண்ணாதுரை LIC முகவர். பரிசு பெறுபவர் திரு பி. மகேஷ் அவர்களை அழைக்கின்றோம். 5 ஓட்டங்கள் எந்த அணியினரும் அடிக்கவில்லை ஒரு ஆட்டத்தில், அது மகேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பரிசு வழங்கிய பரிசு RMCC தம்பிக்கோட்டை. பரிசு வழங்குபவர் JHCC நண்பர்கள். அந்த பரிசு வழங்கிய திரு திருச்செல்வம் அவர்களை அழைக்கின்றோம். தம்பிக்கோட்டை RMCC அணியினரை அழைக்கின்றோம். அணியின் தலைவர் தம்பிக்கோட்டை RMCC அணியின் தலைவர் சிறப்பு பரிசு பெற்றார். பரிசு வழங்கும் ஜாலி பிரின்ஸ் நண்பர்கள் அவர்களுக்கும் பரிசு பெற்ற தம்பிக்கோட்டை RMCC அணியினருக்கும் பரிசு வழங்கிய திரு பாலச்சந்தர், திரு எம் சுரேஷ் மற்றும் ஜாலி பிரின்ஸ் நண்பர்கள் முனி அணியின் தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். பரிசு வழங்கிய திரு எம் பாலச்சந்தர், எம் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் ஜாலி பிரின்ஸ் நண்பர்களுக்கும் பரிசு வழங்கிய திரு பிரேமநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 4ஆம் பரிசு பெற்ற துளசியாப்பட்டினம் முனி அணியினருக்கு திரு வேங்கை என்கிற முருகானந்தம் அவர்களின் நினைவாக நினைவு கோப்பை வழங்குவோர் திரு பி. மகேஷ் அவர்கள். அந்த பரிசினை வழங்க திரு பிரேமநாதன் அவர்களை அழைக்கின்றோம். 3வது பரிசு ரூபாய் 10,000 பரிசு வழங்குபவர் திரு SP ராமச்சந்திரன் கேம் சிங்கப்பூர், திரு SK ராஜேந்திரன் கேம் லெபனான், திரு K வெற்றிச்செல்வன் கேம் சிங்கப்பூர். அந்த பரிசினை வழங்க திரு ராஜபாண்டியன் அவர்களை அழைக்கின்றோம். சரி, பிரைஸ் ஒரு ஆள் கொடுங்க, சுழற்கோப்பை ஒரு ஆள் கொடுங்க. 3வது பரிசு பெறும் அணி ஜாலி பிரின்ஸ் B அணி தலைவரை அழைக்கின்றோம். பரிசு வழங்கிய
திரு எஸ் வி ராமச்சந்திரன், திரு எஸ் கே ராஜேந்திரன், திரு கே வெற்றிச்செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பெறும் ஜாலி பிரின்ஸ் அணியினருக்கு சுழற்கோப்பை வழங்கப்படுகிறது. சுழற்கோப்பை வழங்குபவர் திரு எம் ரகுவரன் அவர்கள் சார்பாக திரு விஜய் அவர்கள் சங்காங்காடு. பரிசு வழங்குபவர் திரு பி மகேஷ் கேம் சவுதி, திரு எம் பார்த்திபன் கேம் சிங்கப்பூர், திரு ஆர் வி உதயகுமார் கேம் சிங்கப்பூர். பரிசு பெறும் அணி ஜாலி பிரின்ஸ் ஏ அணியினர். பரிசு ரூபாய் 12,000. இரண்டாவது பரிசு ரூபாய் 12,000. பரிசு வழங்குவர் திரு பி மகேஷ் கேம் சவுதி, திரு எம் பார்த்திபன் டிஎம்பி கேம் சிங்கப்பூர், திரு ஆர் வி உதயகுமார் கேம் சிங்கப்பூர். இரண்டாவது பரிசு பெறும் அணிக்கு டிஎம்பி வர அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. இரண்டாவது பரிசுக்கான சுழற்கோப்பை வழங்குவர் திரு டிஎம்பி கமலஹாசன் அவர்கள். அந்த பரிசு வழங்க திரு கமலஹாசன் அவர்கள் அழைக்கின்றோம். பரிசு வழங்கிய திரு கமலஹாசன் அவர்களுக்கும் திரு மகேஷ் பார்த்திபன் உதயகுமார் அவர்களுக்கும் ஜாலி பிரின்ஸ் நண்பர்கள் சார்பாக நன்றி. பரிசு பெற்ற ஜாலி பிரின்ஸ் ஏ அணியினருக்கு வழங்குபவர் திரு என் சவுந்தரராஜன் கேம் சிங்கப்பூர், ஜாம்பை கல்யாணம் ஒன்றிய கவுன்சிலர் திமுக ஜாம்பை. பரிசு வழங்க திரு என் வி முனியப்பன் அவர்கள் அழைக்கின்றோம். முதல் பரிசு பெறும் அணி என்எஸ்கே நாகக்குடையான் அணியினர். நாகக்குடையான் அணியின் தலைவர் அவர்களை அழைக்கின்றோம். அருமை நண்பர் கார்த்தி. முதல் பரிசு ரூபாய் 12,000. பரிசு வழங்கிய திரு என் வி சவுந்தரராஜன் மற்றும் சாம்பை கல்யாணம் ஒன்றிய கவுன்சிலர் திமுக ஜாம்பை அவர்களுக்கு நன்றி. முதல் பரிசு பெறும் அணிக்கு திரு என் வி ராமையன் அவர்களின் நினைவு கோப்பை வழங்குபவர் திரு என் வி பண்ணுங்க. பரிசு நினைவு கோப்பை வழங்க திரு என் வி முனியப்பன் அவர்களை அழைக்கின்றோம். வெயிட் பண்ணுங்க. கப்ப வாங்க. முதல் பரிசு பெறும் அணிக்கு நினைவு கோப்பை திரு என் வி ராமையன் அவர்கள் நினைவாக திரு என் வி சவுந்தரராஜன் அவர்கள் பரிசு வழங்குகிறார். திரு என் வி முனியப்பன் அவர்கள் பரிசினை பெற்ற நாகக்குடையான் என்எஸ்கே அணியினருக்கும் பரிசு வழங்கிய திரு என் வி சவுந்தரராஜன் அவர்களுக்கும் செங்காங்காடு ஜாலி பிரின்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். எங்களுக்கு சிறப்பான முறையில் பரிசு உதவி வழங்கிய அனைத்து பெரியோர்களையும் நண்பர்களையும் செங்கை ஜாலி பிரின்ஸ் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் மின்சாரம் வழங்கிய பஞ்சாயத் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் பொருளுதவி செய்த அத்துணை பெரியோர்களுக்கும் ஜாலி பிரின்ஸ் நண்பர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறார்களுக்கும் செங்கங்காடு ஜாலி பிரின்ஸ் நண்பர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு சிறப்பான முறையில் வர்ணனை செய்து கொடுத்த அருமை மைத்துனர் திரு அஜித் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு சிறப்பான முறையில் வர்ணனை செய்து கொடுத்த எஸ் ஏ சூர்யா அவர்களுக்கும் திரு எஸ் அஜித் அவர்களுக்கும் திரு சந்திரு பிரகாஷ் அண்ணாப்பேட்டை